எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான நாளுக்காக தாராதனை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். 4வது மாதத்தை முழுமையாக படிக்கவும் 5வது மாதத்தின் முதல் நாளிலே இப்படி திரு சமூகத்திலே நோக்கி ஆராதிக்கவும் நீர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமானவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை விட்டே கடந்து போக வேண்டும் என்றும் இந்த நாளின் காலை வேளையிலே இப்படி திரு சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்கும்படியான பெரிய கிருபை தந்திருக்கிறேன். இந்த ஆராதனையிலே உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளவும், இந்த ஆராதனையின் மூலமாக இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளவும் நீரே எங்களை வழிநடத்த வேண்டுமானத்திலே கொண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்தி வைத்திருக்கிறவர்களை கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலைகளிலே 10வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 10 போற்றிடு ஆத்மமே சிருஷ்டிகர்த்தாவாம் வல்லோரே என்ற பாடலை நாம் பாடுவோம். Amen.
விண்ணப்பங்களையும் எல்லா அவசியம் மறந்திருக்கிற சர்வவல்ல ஆண்டவரே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேன்மைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்களை இதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியவர்களே, எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆறாம் பக்கம். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தை விரதத்தை பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு அவனத்தில் பெற்றுச் சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி வாழ்வாக்கழித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் நாம் அமைதியாக இருந்து ஆண்டோடைய திரு சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே 4வது மாதத்தை முழுமையாக முடித்து 5வது மாதத்தின் முதல் நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிற இந்த மாதத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் நமக்கு போதுமானதாக இருந்து தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த மாதத்தையும் ஆண்டவருக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக அவருடைய திருக்கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்கு எந்த விதத்திலும் நம்முடைய பாவங்கள் தடையாகாதபடி பார்வையோடு அவருடைய பாதத்தை பற்றிக் கொண்டு பாவனைப்புக்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர், இதயத்தோடும் திறந்த உள்ளத்தோடும் அவருடைய திருப்பாதத்தை நாம் பற்றிக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய பாவனை மன்னிக்க வல்லவராயிருக்கிற நாம் யாவரும் இருக்கின்ற இடங்களிலே முழுமையாய் நம்மை உணர்ந்து நம்முடைய குற்றங்களை பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாக பார்வையோடு நாம் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்களால் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி இருக்கின்ற விட்டு விலகுவதில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து பாவம் எல்லாவற்றையும் மன்னி உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உறுப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளாய் உமக்கு ஊழியம் செய்திருந்ததாக மற்றவருக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனதிற்கு யாவருக்கும் மன்னிக்கப்படுகிறேன். கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நெடுநாள் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு நம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பை அருள்செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவன் நிலையில் சேர்ப்பாராக. நாம் அமர்வோம். இந்த நாளுக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை அடங்கிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன்
தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆசைகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறே 5 தாளந்தை சம்பாதித்தார். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தார். 1 தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தார். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டார். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன் என்றார். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். 2 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றார். அவருடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளத்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடைய வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளத்தை எடுத்து 10 தாளந்தவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகியவனை புறம்பான இருளிலே தனி கொடுங்கள், அங்கே அழுகையும் பங்களிப்பு உண்டாயிருக்கும் என்றார். அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்பது குறிப்பிட்ட வேத பகுதியை வாசித்து முடிந்தது. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருக்கின்ற இடங்களிலே காணொலி வாயிலாக ஆண்டவரை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் கலந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் இன்றைய காலம் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஆண்டவருக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய பெரிதான கருவியினாலே கடந்த மாதம் முழுவதுமாக ஆண்டவரோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழிநடத்தி கொடூரமான காலகட்டத்திலும் அநேக மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன போதிலும் ஆண்டவருடைய கிருபையாய் காத்து வந்திருக்கிற 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. இந்த நாளின் காலை வேளையிலும் அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பொதுவாக
இந்த மே மாதம் முதல் நாள் என்று சொல்லுகின்ற பொழுது அது உழைப்பாளிகளின் தினம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நாள். ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி நாம் உழைப்பாளிகளின் தினம் என்று அழைத்து தொழிலாளர்களை நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1886ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் நாளிலே அமெரிக்காவில் இருக்கின்ற சிகோகா நகரிலே 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அவர்கள் தங்களுக்கு 8 மணி நேரம் வேலை மட்டும் வேண்டும் என்று கேட்டு நிகழ்த்திய ஒரு போராட்டத்தின் அடையாளமே இன்றைக்கு உலகமெங்கும் மே தினமாக கொண்டாடப்படுகின்ற தொழிலாளர்களின் தினம் அல்லது உழைப்பாளர்களின் தினமாக அது கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை 1886ஆம் ஆண்டு அந்த தொழிலாளர்கள் அவர்கள் அடிமைகளாக 12 மணி நேரத்திற்கும் வேலை செய்கிற ஒரு சூழ்நிலையை எதிர்த்து எங்களுக்கு 8 மணி நேரம் மாத்திரம் வேலை வேண்டும் என்று நிகழ்த்திய அந்த போராட்டத்தின் அடையாளம் தான் இன்றைக்கு மே தினமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உழைப்பு இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உழைப்பு என்பது மிக முக்கியம். உழைப்பிற்காக என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது உடல் மாத்திரமல்ல, மூளை இதற்கு கொடுக்கின்ற ஒரு வேலைதான் உழைப்பு. அதே உடலினாலே தன்னுடைய உழைப்பை செய்கின்றார்கள். இன்னும் அநேகர் தங்களுடைய மூளையை பயன்படுத்தி வேலையை செய்கின்றார்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் உழைப்பையும் உழைப்பாளர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையும் குறித்து அங்கே மிக தெளிவாக சொல்கின்ற ஒரு காரியத்தை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கலாம். மாத்திரமல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலம் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த பகுதிகளை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். கடவுள் ஒரு உழைப்பாளியாக அங்கே செயலாற்றின காரியங்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். படைப்பின் வரலாற்றை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை கடவுள் அங்கே செய்கின்ற ஒரு காரியம், அதன் பலன் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது 6வது நாளிலே அவர் செய்த காரியங்களை எல்லாம் பார்த்து அவர் அங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். கடவுள் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அவர் மகிழ்ந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் எழுதத்திலே நாம் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நாம் படித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று சீடர்களை அவர் தெரிந்து கொள்கின்றார். அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சீடர்களும் அங்கே உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள், மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்து வந்த அநேகரை அவர் சீடர்களாக தெரிந்து கொள்வதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தொழிலாளி அல்லது ஒரு உழைப்பாளி அந்த நாளின் காலை வேளையிலே ஒரு கனத்த இதயத்தோடு அவர் அந்த நாளை ஆரம்பிக்கிறார். அந்த நாளின் பணிகளை எண்ணி கனத்த இதயத்தோடு அந்த நாளை ஆரம்பித்தாலும் அந்த நாளின் முடிவிலே அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவர் பெற்றுக் கொள்கிறார். 128ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் சொல்கின்றார்,
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். ஒருவேளை உழைப்பு என்பது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு மிக உன்னதமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது பலர் அதை மறந்து வாழுகின்ற ஒரு நிலை. பிறர் உழைக்க வேண்டும், அவர்களுடைய உழைப்பினாலே நாம் உண்ண வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை விரும்புவதே இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் எப்படியாக வாசிக்கின்றோம்? 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஒருவர் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோம். ஒருவர் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. ஒருவேளை யூத சமுதாயத்தில் இது ஒரு கட்டளை, யூத பண்பாடுடைய ஒரு கட்டளையாக அது இருந்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் மோசேயினிடத்திலே கொடுத்த 10 கற்பனைகளிலே ஒரு கற்பனையாக அங்கே சொல்லப்படுகிறது. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியை எல்லாம் நடப்பிப்பாயா. கடவுளும் கூட இது ஒரு கட்டளையாக அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தான் இன்றைக்கு திருச்சபையும் கூட இந்த உழைப்பாளிகளின் தினத்தை மிக சிறப்பாக நினைவு கூறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய சூழ்நிலையிலே இவைகளெல்லாம் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். உழைக்காத முதலாளிகளையே அரசாங்கமும் நிறுவனங்களும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. தொழில் செய்ய முடியாத சூழல், பணம் இல்லாத பரிவர்த்தனை, உழைப்பாளிகளுக்கு உழைப்பு செய்வதற்கு வழியில்லாத ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி புரிவீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை அங்கே படிக்கின்றார். இந்த வசனத்தை நாம் படித்து பார்க்கின்ற பொழுது இங்கே 1வது வசனம் எப்படியாக ஆரம்பிக்கிறது? பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த காலையிலேயே புறப்பட்டு போகிறார். அங்கே வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். அங்கே 3ஆம் மணி வேளையிலும் 5வது வசனத்திலே 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் அங்கே வேலையாட்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் அனுப்புகிறார். 6வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற சிலரை வேலைக்கு கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறேன் என்று அங்கே கேட்கிறார். அங்கே சொல்லப்படுகிற காரியம், எங்களுக்கு ஒருவரும் எங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாட்டிலே பார்க்கின்ற பொழுது அதுதான் இருக்கிறது, வேலைக்குதான் பிரச்சனை. இதற்கு காரணம் என்ன? உழைக்காத மக்களை அரசும் நிறுவனங்களும் முதலாளிகளாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் இன்றைக்கு நாட்டிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களை, இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே வேலை தேடுகிறவர்களின் குரலை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு வாழ்வு கொடுத்து அவர்களுக்கும் கூலி கொடுக்கின்ற ஒரு காரியத்தை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மாத்திரமல்ல, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் செய்கின்ற வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேத பகுதியை தான் நாம் வாசிப்போம். அவனவன் தானிக்கு தக்கதாக அங்கே தாழ்வுகள்
பெற்றுக் கொள்கிறவர் சோம்பேறியாக அதை நிலத்திலே புதைத்து வைக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இங்கே 21வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். ஆமரமையாளர்களே, இதை காரணம் நம்முடைய கரங்களிலே ஊழியர்களை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற இந்த காரியங்கள், இந்த ஊழியம், இந்த வேலை, இந்த பொறுப்பு, இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவர் சொல்கிறார், நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், ஒரே அநேகத்திற்கு அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து நாளிலே நாமும் முழுமையாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உழைப்பினை நாம் மேன்மையாக கருதி, ஆசீர்வாதமாக கருதி, அதை ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று உழைக்கிறதாக நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே படிக்கின்றோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அங்கே வைத்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பணி, ஒரு உழைப்பு, ஒரு வேலை என்பது அதை உண்மையாய் உணர்ந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உண்மையோடு பணி செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சிந்தனையோடு இந்த மாதத்தையும் நாம் ஆரம்பிப்போம். நாம் பணி செய்கின்ற இடங்களிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்று நம்மை அர்ப்பணிக்கிறதாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார், உன்னை அநேகருக்கு நான் அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளின் காலைகளிலே முற்றிலுமாக நம்மை உணர்ந்து, ஆண்டவரே, இந்த வரப்போகிற மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியர், நீர் கொடுத்திருக்கிற இந்த பணியில் நாம் உண்மையோடு கூட இருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்மை அவருடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதத்தை உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சற்று நேரம் அவருடைய சமூகத்தில் நாம் அமைதியாக இருந்து அவருடைய திருக்கரங்களிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக இந்த உழைப்பாளர் தினத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டும் மே தினம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாளிலே உழைக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியதும் அவர்களுக்காக நாம் மன்றாடுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வேளையில அவர்களுக்காக ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பணியிலே நாம் எப்படி உண்மையோடும் உத்தமத்தோடும் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தார், உன்னை அநேகருக்கு அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நமக்கு கொடுத்திருக்கின்ற பணியில ஆண்டவருக்கு உண்மையாக நாம் பணி செய்ய நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு ஆண்டவருடைய திருப்பணியிலே திருப்பதியிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். நாம் இருக்கின்ற இடங்களிலே
விசுவாசத்தினாலே இந்த திருப்பதியிலே நாம் இணைவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆம் பிதாவே, பரிசுத்த சோதரிக்கப்பட்டது தேவரே மனிதரின் ஒழுக்கமாய் அன்போடு ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தம்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவையின் மனிதர்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்துள்ளீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகமையாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்ததற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியின் காணிக்கையை பரிகாரம் செய்ததுமாலாமல் தமது அருமையான மரணத்தை நினைப்போடு ஞாபகத்திலே வைத்து நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கருதினாரே. அவர் தாம் ஆதி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்வர் என்றார். அப்படியே பூஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் எதிரே பாடப்படுங்கள், இது பாவனை கொண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பாடம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்வது என்று திருவிழா பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், புதுவிற்கத்திலே அறிவிடுகிறோம், நீர் திரும்பர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலை பரமேசரையும் நினைவு கூர்ந்து, இந்த அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப அவர்கள் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனை துதிக்கிறோம், மேற்கொள்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை தாத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்களானவர் கிறிஸ்துவின் கூட்டில் இணைக்கப்பட்டவர்களாக விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்களுடைய லாபங்களை வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகலமும் மகிமை நிறைக்கும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் ஜெபங்களில் இருந்தபடியே ஆண்டோடைய ஜெபத்தை புத்தரிசி பாடல்கள் 445 வழியாக ஏறெடுப்போம். வானகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்வோம் திருநாமம் என்று சொல்லி ஆண்டோடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். வாழ்ந்து
ஜெபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இறக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தி நம்பி நாங்கள் பத்தியில் சேர்க்கக்கூடியாமல் தேவனுடைய ஆலோசனையே செய்கிறோம். உங்களுடைய பேசின் கீழ்களும் துருக்கிகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்க்கிறதில்லை. ஆனாலும் தேவனீர் எப்பொழுதும் இறக்கம் செய்கிற லட்சணமுறை மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகியால் பெருமிழ கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களை மதியாசரித்தால் ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவர்களும் அவைகளும் வாசமாக கேட்கிறோமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானப்பட எங்களுக்கு பெருமை செய்தோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய சரீரத்தில் ரத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவரின் நன்றிகளை ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வமாக நடக்காதே. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடையது. நீங்கள் தேவனோடு குமாரனாகிய நம்முடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவின் நாட்களும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்கும் கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஒரு புதிய மாதத்தை நம்முடைய ஆலயத்தில் வைத்து நாங்கள் ஆரம்பிக்க கல்வி பாராட்டினேன். நாங்கள் நேரடியாக ஆலயத்திலே வந்து உண்மை ஆராதிக்கப்பட்டாலும் நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே இந்த மே தினத்தை நினைவு கூறுவதற்கு கல்வி பாராட்டினேன். இந்த மாதம் முழுவதும் நினைவுகளோடு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை வழிநடத்தும். குறிப்பாக உலகமெங்கும் பரவிக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் வியாதிக்காரர்கள் அதிகமாகும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறார். இது மட்டுமாய் எங்கள் எல்லாரையும் அதிலிருந்து விடுவித்து காத்துக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து உடைய கிருபையினாலே காத்துக்கொள்ளும். தொடர்ந்து உலகத்தின் மக்கள் எல்லாருக்காக லட்சமிக்கிறோம். அவரை எல்லாரையும் நீர் வழிநடத்தி பலப்படுத்தி உடைய பிள்ளைகளாய் நீர் காத்துக்கொள்ள வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி